Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு visasvlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். கார சேமியா. சில பேர் இத சேமியா பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை எப்படி சமைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேமியா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சேமியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கார சேமியா பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மேஜிக் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மல்லி பொடி. நான் இந்த கார சேமியாவில் எக்கு போட்டு பண்ண போகிறேன், அதனால நான் 2 எக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக் வேண்டாம் அப்படின்னா இது மட்டும்தான் கார சேமியா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கார சேமியா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு சேமியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி சால்ட் போட்டு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3 சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம கொத்தமல்லி புதினாவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வதக்கும் போதே ஆட் பண்ணும்போது அந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். நல்லா வதங்கினதும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்லி பவுடர், மல்லித்தூள், மேஜிக் மசாலா. மேஜிக் மசாலாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இங்கே மேலேயும் பாப்அப் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கர்ட். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கர்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்ட் ஆட் பண்ணாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்தனால 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சேமியா போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் எக் ஆட் பண்ணுறனால இந்த ஸ்டேஜில் 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். எக்கை இந்த தண்ணியிலே அப்படியே உடச்சி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எக்கை பீட் பண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, இப்படியே இதில் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே போதும். எனக்கு எக்கு 1-2 இருந்தால் போதும், அதனால நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்கு வந்து ஃபுல்லாக உடஞ்சிருக்கணும், பொடி மாஸில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு, எக்கும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேகட்டும். அடி பிடிக்காமல் இருக்கணுன்றனால இன்பிட்வீனில் அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சேமியா சூப்பராக வெந்திருக்கு. நான் நினச்ச மாதிரி எக்கு ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் முழுசாகவே இருக்குது. இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். மேலே கொஞ்சம் கீ ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரம் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.